திண்டுக்கல் மாவட்டம் பழனி மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் ஓட்டம் நிர்வாக குறைபாடுகளால் தாமதமானதால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். தேரோட்டத்தின் போது சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் மற்றும் இளநீர் கடை ஒன்றின் மீது தேர் மோதி நின்றது. அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை முன்னதாகவே அகற்றாத அலட்சியத்தால் இந்த தாமதம் ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் கடைகளை அப்புறப்படுத்தியதைத் தொடர்ந்து தேர் மீண்டும் புறப்பட்டது. விழுப்புரம் சாலாமேடு பகுதியில் தனியார் நிதி நிறுவனம் தனது வீட்டை ஜப்தி செய்ய முயல்வதாக கூறி தற்கொலைக்கு முயன்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. வெங்கட்ராஜ் மற்றும் அவரது சகோதரர் கமல்ராஜ் 2023ஆம் ஆண்டு தனியார் வங்கியில் வீட்டு அடமானமாக 30 லட்சம் கடன் பெற்றுள்ளார். கடந்த 5 மாதங்களாக வெங்கட்ராஜின் அண்ணன் கமல்ராஜ் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தவணை தொகை செலுத்தப்படாமல் இருந்துள்ளது. இதனால் வங்கி அதிகாரிகள் வீட்டை ஜப்தி செய்ய வருகை தந்த நிலையில் வீட்டை பூட்ட முயன்றதாக கூறி ஆத்திரமடைந்த வெங்கட்ராஜ் தலையில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசின் புறானூர், வல்லம், இளஞ்சி, புளியரை, மேக்கரை உள்ளிட்ட இடங்களிலும், கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார், வடிவீஸ்வரம், வடச்சேரி, புத்தேரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் காலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மதியம் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. தென் மாவட்டங்களில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே முட்டுக்கொம்பை தொட்டால் பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கு பட்டியலில் உள்ள முள்ளம்பன்றியை வேட்டையாடியவர் பிடிபட்டார். மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் இரும்பு கம்பி மூலம் கன்னி வெடி வைத்து 10 கிலோ எடை கொண்ட முள்ளம்பன்றியை வேட்டையாடி பிடித்ததை ஒப்புக்கொண்டதில் பெத்தமுத்து என்ற 35 வயது நபர் பிடிபட்டார். ஸ்டாலின் அரசின் வனத்துறை தொடர்ந்து ரோந்து பணியில் இல்லாமல் இருப்பதே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர்.